ஒன்று சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நாம் யாவரும் சேர்ந்து நாம் படிக்க போகிறோம். ஒன்று சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நாம் யாவரும் சேர்ந்து படிப்போமாக. நீ சாமுவேல் நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். 10வது வசனம் யாவரும் சேர்ந்து, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். சாமுவேல் எனும் ஞான திருஷ்டிக்காரன். சாமுவேலுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அநேக படிப்படியான காரியங்கள் நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலும் சாமுவேல் தீர்க்கதரிசி என்று நம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். எனக்கே பைபிள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சமான நபர்கள்ல, ரொம்பவும் பிடிச்சமான நபர்கள்ல ஒரு நபர் தான் சாமுவேல். ரொம்பவும் பிடிச்சமான நபர் இல்ல, எனக்கு சாமுவேல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாமுவேல் பார்த்தீங்கன்னா அவருக்கு 3 ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். அவரே கேட்காம கர்த்தரே கொடுத்தார். ஒன்று தீர்க்கதரிசி என்கிற ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். அடுத்தது நியாயாதிபதி என்கிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். 3வது ஆசாரியன் என்கிற ஊழியத்தை கொடுத்தார். 3 ஊழியத்தையும் கொடுத்தார். என்னென்ன ஊழியம் சொல்லுங்க பார்க்கலாம். தீர்க்கதரிசி, அப்புறம் கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களா பார்க்கலாம். நியாயாதிபதி, 3வது ஒரு ஆசாரியனாகிய ஊழியத்தை அவர் கொடுத்தார். அது மாத்திரமில்லை, ஒரு தேசத்தையே ஒரு ராஜாவா இல்லாமல் ஒரு தேசத்தை, பைபிள்ல போட்டிருக்கு, தான் முதல் பேர்ஷபா வரை ஏறக்குறைய 150 மைல், 150 மைல், தான் முதல் பேர்ஷபா வரை அவர் சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தையும் தரையில் என்ன பண்ணலையா, விழவே இல்லை. அவர் சொன்ன வார்த்தை ஒண்ணுமே தரையில விழல. ஏறக்குறைய 150 மைல் தூரம், தான்ல இருந்து பேர்ஷபா வரைக்கும், நார்த்ல இருந்து சவுத்துக்கு வரணும்னா அந்த நாட்களிலே ஆடுகள், குதிரைகள், ஒட்டகங்கள் இப்படிப்பட்டதெல்லாம் அவங்க பிரயாணம் பண்ணணும். அவங்க மேல இருந்து அந்த நார்த்ல இருந்து வடக்கிலிருந்து கீழே தெற்குக்கு வரணும்னா ஏறக்குறைய 7-8 நாட்கள் ஆகுமா. ஒரு வயதில் முதிர்ந்த ஒரு தேவ மனுஷர் அந்நாட்களிலே இப்படியாக அவர் பிரயாணம் பண்ணி தான் முதல் பேர்ஷபா வரை அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையில விழல. அது மாத்திரமில்லை, எனக்கு ஏன் சாமுவேல் பிடிக்குன்னா எங்க அப்பா பேர் சாமுவேல். அதே போல எனக்கும் என் பேரும் ஸ்டீஃபன் சாமுவேல் ராஜ் தான். என் பேரும் அதுல இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊழியக்கார். ஆக இந்த சாமுவேலை குறித்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஊழியக்காராக இருக்கிறதுனால நான் அதிகமாக நான் போன வாரம் உட்கார்ந்து நான் ஜெபித்து நான் ஆயத்தப்பட்டேன். உண்மையாக சொல்லுகிறேன், எத்தனையோ பிரசங்கங்கள் எழுதுகிறோம், எத்தனையோ பிரசங்கங்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்த பிரசங்கத்தை எழுதும் பொழுது நான் எவ்வளோ கண்ணீர் விட்டேன்னு ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஏன்னா எழுதும் பொழுதே கர்த்தர் என்னோட ரொம்ப அதிகமாக பேசினார். என்னோட ஆண்டவர் ரொம்ப தொட்டார். ரொம்ப பிடிச்சமான ஒரு தேவ மனுஷன். நான் முதலாவது பிரசங்கத்தை நான் 1ஆம் தேதி அன்று நான் பேசினேன். ஒருவேளை வரவில்லைன்னா நான் சிறு காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன், நீங்கள் எழுதி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். சாமுவேல் என்கிற மனுஷன் பைபிள்ல போட்டிருக்கு. இந்த சாமுவேல் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிச்சுன்னா, பைபிள்ல போட்டிருக்க, கர்த்தர் தாயாகிய அன்னாளை என்ன பண்ணாரா, சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணாரா, நினைவு கூறினார், நினைத்தருளினார். ஆண்டவர் அன்னாளை நினைத்தருளினார். ஏன் அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார் என்று நீங்கள் பார்க்கலாம். அங்க பாத்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க அந்த 1ஆம் அதிகாரத்துல. எல்கானா அவருடைய புருஷர், 2வது பாத்தீங்கன்னா பெனேனா அவங்க வீட்டுல இன்னொரு இவளை விசனப்படுத்துகிற ஒரு ஸ்திரீ இருந்தால், 3வது ஏலி என்கிற இன்னொரு தேவ மனுஷனுடைய பெயர் இருக்கும். இந்த 3 பேர் இருந்தாலும் ஆனா பைபிள்ல ஆண்டவர் யாரை நினைக்கிறாருன்னா, யாரை நினைக்கிறாரு, அன்னாளை மாத்திரம் தான் நினைக்கிறார். 3 பேர் இருந்தாலும் ஆனா 3 பேரை ஆண்டவர் நினைக்கல. ஆனா யாரதான் நினைச்சாராம், அன்னாளை மாத்திரம் தான் நினைத்தாள். அவருடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு கவலைக்கிடமான வாழ்க்கை. காரணம் வேதமே போட்டிருக்கிறது, கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை அடைத்தார். அவர் அடைத்தார். அது 2 முறை எழுதியிருக்கும். ஒரு முறை எழுதியிருக்கும்,
அண்ணாளுக்கு பிள்ளை இல்லைன்னு இருக்கும். இரண்டாவது, அவள் துக்கித்து 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 அவள் வாழ்க்கையே கண்ணீரிலும் கவலையிலும் துக்கத்திலுமே போயிருச்சான். வாழ்க்கையே துக்கம். அது மாத்திரமில்ல, இவளை சரியா புரிஞ்சு கொள்ளலை. ஒரு நாள் சர்ச்சில் போய் அழுது ஜோம் பண்றாப்புல. அப்ப அங்க இருக்கிற பாஸ்டர் சொல்றாரு, நீ குடித்து வெறித்திருக்கிறாய். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல முறையில் போய் ஒரு சிறந்த காரியத்தை செய்யணும்னு பார்க்குறீங்க, ஆனால் உங்களை தவறாய் புரிந்து கொண்ட ஜனங்கள் அநேகர் இருக்கும். தவறாய் புரிந்து கொள்வார்கள். நம்ம நல்லது பண்ண தான் போவோம், ஆனால் தவறாய் நம்ம மேல புரிந்து கொள்வார்கள். இந்த பிள்ளை இந்த பெண்ணை தவறாய் புரிந்து கொண்டார்கள். நீ வெறித்திருக்கிறாய், நீ வெறித்திருக்கிறாய் என்று தவறாய் புரிந்து கொண்டாள். தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட பெண். ஆனாலும் கர்த்தர் அவள் மேல் நினைவாய் இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் அவள் மேல் நினைவா இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள்ல போட்டிருக்கும். முதலாவது, வருடந்தோறும் எங்க போனாலாம்? சத்தமா சொல்லு, எங்க போனாலாம்? வருடந்தோறும் ஆலயத்திற்கு போனா. ஏன் ஆலயத்துக்கு போனா? ஏன் ஏன் தெரியுமா ஆலயத்துக்கு போனா வருடந்தோறும்? ஏன்னா ஆலயத்துல தான் கர்த்தருடைய மகிமை இருந்தது. கர்த்தருடைய பெட்டி இருந்தது. கர்த்தருடைய மகிமையை பார்க்கக்கூடிய ஒரு இடம் எதுனா கர்த்தருடைய ஆலயம். வருடந்தோறும் தேவன் சொன்ன கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மோசே கொடுத்த கட்டளை, நீ வருடந்தோறும் 3 முறை எங்க போகணும்னா ஆலயத்துக்கு போகணும். இவள் ஆலயத்துக்கு போகிறாள். இரண்டாவது, எவ்வளவு கடினமான இருதயம் இருந்தாலும், எவ்வளவு கவலைப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும், துக்கமா இருந்தாலும், இந்த ஸ்திரீ பைபிள்ல போட்டிருக்க, அவள் ஜெபிக்கிறவளாக இருந்தாள். உங்க வாழ்க்கையில எதை மறந்தாலும் எதை மறந்துடாதீங்க. அதமா சொல்லுங்க பாங்களா, எதை மறந்துடாதீங்க? ஜெபத்தை மாத்திரம் மறந்துடாதீங்க. ஜெபத்தை மாத்திரம். எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் சரி, துக்கத்தினால நீங்க உங்க மனம் உடைந்து போகும். மனுஷன் உங்களுக்கு ஆறுதல் தான் தருவா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதே அண்ணாள் 2ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறாள், குப்பையிலிருந்து கர்த்தர் என்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய அழுகையிலிருந்து உங்களை உயர்த்துகிறது ஆண்டவர் மாத்திரம்தான். மனுஷன் உங்களுக்கு ஆறுதல் தான் படுத்த முடியும், ஆனால் உயர்த்துகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. தன் துக்க நேரத்தில் அவள் ஆண்டவரை நோக்கி அதிகமாய் அவள் ஜெபித்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, பைபிள்ல போட்டிருக்கு, இவள் ஒரு பொருத்தனை பண்ணினாள். என்ன பொருத்தனை பண்ணினாள்? ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அந்த பிள்ளையை நான் வாழ்நாள் முழுவதும் நான் உமக்கே நான் தருகிறேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அந்த பொருத்தனையை கர்த்தர் நினைவு கூர்ந்தார்.